உங்களுடைய வாழ்க்கையில எதையுமே தேவன் செய்யலன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஜெபத்தை கேட்கலன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய காரியத்துல எதையும் பண்ணலன்னு நினைக்கிறீங்களா? அவர் மௌனமா இருக்கிறது போல உங்களுக்கு தோன்றுகிறதா? உங்களுடைய கண்கள் அறியாவிட்டாலும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்பது சத்தியம். இந்த ஜனங்களுக்காக கானானை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தது அடிமைத்தனத்தில் இருந்த இந்த ஜனங்களுக்கு தெரியல. இவர்கள் வர்த்திக்க பண்ணி கொண்டிருந்த அது இவர்களுடைய கண்களுக்கு தெரியல. மோசே என்னும் ஒரு ரட்சகனை தேவன் பிறக்க செய்து அவனை பார்வோனுடைய அரண்மனையிலே இந்த ஜனங்களை விடுவிப்பதற்காக வளர்த்து கொண்டிருக்கிறார். அது அவர்களுக்கு தெரியல. இது எதுவுமே அவருடைய கண்களுக்கு தெரியாம நடந்து கொண்டிருக்கிறது. தெரியாம நடந்து கொண்டிருக்கிறதுனால தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யலன்னு அர்த்தம் இல்லைங்க. உங்களுடைய தேவை எதுவா இருக்கலாம், உங்களுடைய பிரச்சனை எதுவா இருக்கலாம், நீங்க நீண்ட காலமா ஒரு காரியத்துக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய மாம்ச கண்கள் அதை அறியாமல் இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்துல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும்படியாய் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார், ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் சத்தியம். கர்த்தரிடத்துல ஏற்ற நேரம் ஒன்று உண்டு. உங்களுடைய காரியங்களுக்காக ஒரு டியூ சீசன் அவர் வச்சிருக்கிறார். ஏற்ற காலத்துல உங்களுக்கு அதை செய்வார். அவரிடத்துல டைம் மிஸ்ஸே ஆகாது. அது வரைக்கும் நீங்க பொறுமையோடு காத்திருக்கணும். ஆமென். விசுவாசத்துல பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுது. பொறுமையோடு காத்திருங்கள் தேவனுடைய சமூகத்துல. அவருடைய ஏற்ற வேலை வரும் பொழுது உங்களுடைய காரியங்கள் வாய்க்கும்.